இரு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜான் ஜெபராஜை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் மத போதகர் ஜான் ஜெபராஜ். இவர் கோவை GN மில் தற்போது வசித்து வந்தார். மேலும் கோவை மத போதகராகவும் கிறிஸ்தவ பாடல்களை பாடி பிரசங்கம் செய்தும் பிரபலமானவர் இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த வருடம் மே மாதம் 21ஆம் தேதி அவரது வீட்டில் நடந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற 2 சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக ஜான் ஜெபராஜ் மீது அந்த சிறுமிகள் காந்திபுரம் மத்திய மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரேணுகா தேவி மற்றும் போலீசார் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே பாதிரியார் ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் 3 தனிப்படைகளை அமைக்க உத்தரவிட்டார். தனிப்படை போலீசார் ஜான் ஜெபராஜ் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களில் தேடி வந்தனர். அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாமல் தடுக்க விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கிடையே ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்தார். அவர் தீவிரமாக தேடி வந்த தனிப்படையினர் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஜான் ஜெபராஜ் தனிப்படை போலீசார் மூணார் பகுதியில் வைத்து பதுங்கியிருந்த போது கைது செய்தனர். அவரை கோவை மத்திய காந்திபுரம் பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். பின்னர் இன்று கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருந்தனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் கோவை ஆரசூரம் பகுதியில் உள்ள போக்சோ மற்றும் மகளிர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் நந்தினி தேவியின் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். பின்னர் ஆஜர்படுத்தப்பட்ட ஜான் ஜெபராஜுக்கு நீதிபதி நந்தினி தேவி வருகிற 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவரை கோவை மத்திய சிறையில் அடைக்க காவல்துறையினர் கொண்டு சென்று கொண்டுள்ளனர். ஞானசேகரன், விவரங்களுக்கு நன்றி.